எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம். நீங்கள் அறிந்தது தான். எப்போதும் போல நமக்கு இருக்கிற ஒரே நெருக்கடி நீதிதான். நமக்கு கருத்தியல் குறைபாடோ அல்ல களத்தில் பணியாற்ற ஆற்றலோ எதுவுமே அங்கே குறையில்லை. மற்றவர்கள் 30 கோடி 25 கோடி முதலீடு செய்யும்போது நாம் வாக்குக்கு காசு கொடுக்க போகிறதில்ல. ஆடம்பரமான படவடமான செலவுகள் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த துண்டறிக்கை அடித்து கொடுக்க, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு உணவு, எரிபொருள் நிரப்பிக்கொள்ள, இந்த அடிப்படை தேவைக்கு தான் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதை நீங்கள் பார்ப்பீர்கள். மற்றவர்கள் வாக்கை கொடுத்து காசை கொடுத்து வாக்கை வாங்குகிற நிலை தான் இங்கே இருக்கிறது. ஆனால் நம் மீது பேரன்பு கொண்ட, நம்பிக்கை கொண்ட நம் பெற்றோர்கள், நம் உடன் பிறந்தவர்கள், பிஞ்சு குழந்தைகள், அவர்கள் சிறு சிறு சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசுகளை எல்லாம் நமக்கு செலவுக்கு வச்சுக்க என்று பேரன்பு கொண்டு நம்ம இடத்தில் கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம் மக்கள் மகத்தானவர்கள், ஒரு மாண்பு மிக்கவர்கள், பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் என்பதை இதுவெல்லாம் நிரூபிக்கும். இப்படிப்பட்ட அறம் சார்ந்த தர்ம சிந்தனையோடு இருந்த இந்த மக்களை இப்படி வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் இலவசங்களுக்கும் மதிப்புமிக்க வாக்கை விற்கிற நிலைமையில் வறுமை ஏழ்மையிலும் வைத்து 1000-500 கொடுத்து வாக்கை பறிக்கிற கொடிய சூழலுக்கு தள்ளிவிட்டார்கள். இதை மாற்றணும் தான் உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். இங்கே பிரச்சனைகளை எல்லாம் தந்தவர்கள், இதுவரை இந்த மண்ணு மக்களும் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தந்தவர்கள் ஒரு பக்கமாக, அந்த பிரச்சனைக்கெல்லாம் மக்களோடு மக்களாக நின்ற பிள்ளைகள், அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் 2 பேருக்கும் தான் போட்டி. ஒரு பக்கம் இலவசம், அது இல்லாத, அதை பெற வேண்டிய அவசியம் இல்லாத, ஏழ்மை வறுமை இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இப்போ பணத்துக்கு வாக்கு, அது இனத்துக்கு தூக்கு. இப்போ நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, இது நம்ம நிலைப்பாடு. அவர்கள் எப்பாடுபட்டாவது மக்களை ஏமாற்றி இலவச அறிவிப்புகள், அது பணத்தை கொடுத்து வாக்கை பறிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஏமாற்று, இதெல்லாம் ஏமாற்று. ஒரு நேர்மையற்றவர்களினுடைய செயல். ஒரு நேர்மையாளன் எதற்காக இதெல்லாம் அறிவிக்கணும்? மக்களை ஏமாத்துறதுக்கானது. மக்கள் மனதுக்குள்ளே ஒரு ஆசையை தூண்டி அவங்களை எப்படியாவது அதை கவர்ச்சி வார்த்தைகளால் இழுத்து தன் வாக்கை எப்படியாவது பெற்று, இது பெறுறதில்லை, வாங்கிறது. வாங்கி பதவிக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அவங்க ஏமாற்ற நினைக்கிறாங்க, மாற்றணும்னு நினைக்கிறோம். இப்போ இதுதான் இங்கே இருக்கிற போட்டியே. ஒருத்தர் 2000ங்கிறாரு அம்மாவுக்கு, அக்காவுக்கு, இன்னொருத்தர் 2000ங்கிறாரு, இன்னொருத்தர் 2500 ஏலம் போடுறாங்க. என் இன மக்களின், என் பெற்றோர்களின் மானத்தை, இந்த மண்ணின் மக்களின் மானத்தை ஏலம் போடுறாங்க. இப்போ இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கேருந்து எடுப்பாங்கன்னா யார்கிட்ட இல்லை, அது மக்கள்கிட்ட தான் எடுக்கணும். அத்தியாவசியமான பயன்பாட்டில் இருக்கிற பொருட்களில், அப்போ மின்சாரம், வீடு, சொத்து வரி, அப்படியே அத்தியாவசியமான இப்போ இந்த பத்திரப்பதிவு, இதெல்லாம் பன்மடங்கு கட்டணத்தை, விலையை உயர்த்தி எடுப்பாங்க. இப்போ இது ஒரு கொடுமையான ஆட்சி முறைன்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே ஆள் மாற்றம் நடக்குது, ஆட்சி மாற்றம் நடக்குது, ஆட்சி முறை மாற்றம் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம ஆட்சி முறை மாற்றத்துக்கு நிற்கிற பிள்ளைகள், அந்த உறுதியால் தான் யாரோடவும் கூட்டு சேர்ந்தால் நிறைய கோடிகள் கொடுப்பாங்க, நிறைய பதவிகள் கொடுப்பாங்க. அது நம்ம அதுக்கு வரலை. பதவியாக மக்களுக்கான உதவியான உதவி தான். இனமாக பணமானா இனம்தான். அப்போ அந்த உறுதியோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு இதுவரை வலிமையாகவும் வளமையாகவும் இனமாகவும் பணமாகவும் நின்று எங்களை இந்த அளவிற்கு உயர்த்தி வந்தது என் அன்பு சொந்தங்கள் தான். ஏன்னா மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த மக்கள் இயக்கம் இது. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசேத்துங். இப்போது நம்ம மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது. வீடை இடிக்கிறார்களா, அங்கே சீமானும் பிள்ளைகளும் வருவார்கள். அங்கே பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிறார்களா, அங்கே அவன் பிள்ளைகளும் அவனும் வருவார்கள். 8 வழிச்சாலை என்ற நிலத்தை கையகப்படுத்த துடிக்கிறார்களா, அங்கே தடுப்பார்கள். விளை நிலங்களின் வளமே கொஞ்சம், அதை ஏன் பறிக்கிறீர்கள் என்று போராட வருவார்கள். சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலம் 2000-3000 கையகப்படுத்துகிறார்களா, அதை தடுக்க வருவார்கள். அப்போ மக்களுக்கென்று ஒரு படை. அந்த படை இதே நம்ம இப்போ அந்த படையை கட்டி எழுப்பி நம்ம முன்னேறி வருகிறோம். 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியது என் மக்களினுடைய வாக்கு தான்.
அதை முதலாவது பெரிய கட்சியாக உயர்த்தப் போவதும் என் மக்கள் எங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் அவள் செலுத்தப் போகும் வாக்குதான். அதனால் மக்கள் இயக்கம் இது, மக்களுக்கான படை இது. இப்போ மக்களிடமிருந்தான் பெற வேண்டும். லாவோட்ஸ் என்ன சொல்லுகிறார்? சீன பிரஞானி, மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, அவர்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்குங்கிறார். அப்போ எல்லாமே எங்களுக்கு மக்கள் தான் தரணும், மக்கள் தான் தந்து கொண்டிருக்காங்க, இவ்வளோ காலம் தந்தாங்க. இப்போ இந்த திரள் நிதி திரட்சியின் மூலமாக என் அன்பு சொந்தங்கள் எங்களுக்கு இயன்றதை தொடர்ந்து கொடுத்து உதவி வருகிறீர்கள். இன்னும் 15 நாட்கள் இருக்கிறது, 15 நாட்கள் கடந்துட்டோம். மீதி இருக்கிற காலங்களிலும் எங்களுக்கு பொருளாதாரத்தில் வலிமைப்படுத்தி தடையின்றி போர்க்களத்திலே நிற்கிறதுக்கு, இது அநீதிக்கு எதிரான ஒரு அறப்போர். உங்களுக்கு தெரியும், கொளுத்த பணம், ஊழல், லஞ்சம், உண்மை நேர்மையற்ற கூட்டம், அதை எதிர்த்து மொத்த கட்சி கூட்டணியை நம்ம ஒத்த கட்சி எதிர்த்து நிற்குது. அப்போ மொத்த கட்சி கூட்டணி ஒத்த கட்சி மோதி வெல்லணும். அதுக்கு தடையின்றி இந்த போரை செய்து உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெற நீங்கள் எப்போதும் போல திரள் நிதியில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரள் நிதி மக்களிடமிருந்து நாம் பெறுவதை விமர்சிக்கிற கூட்டமும் இருக்கிறது. திருட்டு நிதியை விட திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது. எங்களுக்கு எதுவும் இல்லை என்று எங்கள் பெற்றோர்களிடம், உடன் பிறந்தார்களிடம் கையேந்துவது அது ஒன்றும் அதில் அவமானமோ அதில் ஒன்றும் இழிவோ கிடையாது. நீங்கள் மக்களிடமிருந்து பணத்தை பெறுவது, நிதியை பெறுவது குற்றம் என்றால் மக்களிடமிருந்து தானே வாக்கை பெறுகிறோம். அந்த மக்களுக்கு காசை கொடுத்து வாக்கை பறிப்பதை விட, வாக்கை வாங்குவதை விட இது ஒன்றும் இழிவில்லை. எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களால் இயன்ற அளவு என்ன முடியுமோ அதை கொடுத்து இந்த பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழ்.